என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் என்கிட்ட ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கொஷின் என்னன்னா, ப்ரோ மதுரையில் தான் இருக்கிற, என்ன ப்ரோ மதுரையில் இருந்துக்கிட்டு சாப்பாடே சாப்பிடாமல் இருக்கிற வெளியே போய் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. இது வரைக்குமே வீட்டிலே சாப்பிட்டு பழகிட்டேன்னா, அதனால் இனிமேல் நம்ம வெளியே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போவும் தான் கொஞ்சம் ஹெல்த்து இப்போ தான் கொஞ்சம் நல்லாவும் இருக்குது. வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா, இன்றைக்கி நான் ஒரு ஃபேமஸ் நான்வெஜ் ஹோட்டல் பார்த்து வச்சுருக்கிறேன். அதுவும் புரட்டாசி மாதம், அதுவும் வேறு வழி இல்லை. வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு நம்ம மெனு கார்டை செக் பண்ணி நமக்கு எதெல்லாம் ஓகேன்றதை நம்ம சாப்பிட போகிறோம். இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி உங்களுக்கு லாகாக செஞ்சு போட போகிறேன். அப்ராடில் இருக்கிறப்ப எல்லாருமே கேட்பாங்க, ப்ரோ உங்கள் ஊர் சாப்பாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்லன்னு கேட்பாங்க. ஆனால் நான் இந்த ஊருக்காரன் தான், ஆனால் நான் வெளியே போய் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஏன்னா வீட்டிலே நமக்கு சாப்பாடு இருக்குன்றப்போ வெளியே போய் சாப்பிடணுன்ற அவசியம் அவ்வளோவா வந்ததில்லை. பசங்களோட எங்கேயாவது மூவி அந்த மாதிரி போனோம்னா நம்ம சாப்பிட்றது உண்டு, அவ்வளோதான். பட் நம்ம ஊர்லேருந்து வந்திருக்கிறோம், எந்த சாப்பாடையும் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல. அதனால் இன்றைக்கி தான் நம்ம போய் ஸ்டார்ட்டே பண்ண போகிறேன். அந்த மெஸ்ஸு பேர் மறந்துட்டேன், சம்திங் மேப்பில் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி அந்த ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். மணி இப்போவே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 9:45 ஆக போகுது. அந்த ஹோட்டல் 11 மணிக்கு மூடிடுவான். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் வந்து அம்மா மெஸ் போகலாம் அப்படின்னு பிளான் வச்சுருந்தேன். இங்கே கூட ஒரு ஹோட்டல் இருக்குது பாருங்கள், சைவ புஷ்பம், நோ சைவம், உண்மையாக சைவம். நான் வந்து இன்றைக்கி அம்மா மெஸ் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஆனால் அந்த கடை 10 மணியோட மூடிடுவான். நான் வீட்டிலேருந்து கிளம்புனதே 9:30 தான். ஸோ நான் போய் ரீச் ஆகிறதுக்கு 9:45 ஆகிடும். ½ அன் ஹவரில் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் அம்மா மெஸ் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சாரிங்க, என் வாய்ஸ் ஷேக் ஆகிட்டுருக்குல, ஏன்னா இங்கே இருக்கிற குண்டும்பியில் ஏற்றி இறக்கிட்டு இருக்கிறேன்னா அதனால் வாய்ஸ் ரொம்ப ஷேக் ஆகுது. அதனால் நம்ம இன்றைக்கி நான் என்ன கடை பார்த்து வச்சுருக்கிறேன்னா, ஆறுமுகம் மெஸ்ஸாக ஏதோ ஒரு கடைங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன், ஃபோனில் தான் இருக்குது. ஆனால் ரூட் எனக்கு தெரியும். நம்ம பாலத்தை தாண்டி போகணும். பாலத்தை தாண்டி போனால் அந்த கடை இருக்கும். அங்கே போய் தான் நான் மேப் பார்ப்பேன். நேற்று ஃபுல்லாக சிக்கன் கடையை தேடி போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சிக்கன் கடையை தேடி கஷ்டப்பட்டது பெரிய வேலையாக போச்சு. இந்த அறுக்கிறாரு பாருங்கள், இவர் தான் அந்த தாத்தா, நான் சொன்ன தாத்தா. நாய்க்குட்டிக்குன்னு கேட்டால் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுப்பாப்புல. இவர்கிட்ட தான் நான் ரெகுலராக வாங்குறது. நேற்று என்னென்ன தெரில இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம போகிறோம். ஃபுட்டாக என்ன கிடைக்குதுன்னு போய் பார்ப்போம். மேக்ஸிமம் மைண்டில் ஒரு 2-3 ஃபுட்டு வச்சுருக்கேன். நான் வந்து கறி தோசை அவ்வளோவா ட்ரை பண்ணதே கிடையாது. மேபி இன்றைக்கி கறி தோசை வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டிக்கு எனக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட்டே இருக்குது. லெஃப்ட் ஃப்ரீ டர்ன் தான் போகிறேன். சாரிங்க, கவனிக்கல. லெஃப்ட் ஃப்ரீ டர்ன் தான். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சென்டிமெண்ட்டே இருக்குது. என்ன சென்டிமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எதுவுமே இல்லாத டைமில், என் ஃபேமிலி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த டைமில், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை, நான் ஒரு யூஜியில் வந்து ஒரு ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ சம்திங், அது வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம எங்கேயாச்சும் போகணுன்னா ரொம்ப தூரம் நடந்து போய் பஸ் ஏறி அப்படி தான் போகிற மாதிரி இருந்துச்சு. அதனாலே என்னாச்சு, வெளியே போகிறதுக்கே ரொம்ப கடுப்பாக இருந்துச்சு. போனால் வர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும், வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு. அப்போ என்ன செய்வோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வண்டி கேட்போம். அவங்களாம் வண்டி வச்சுருந்தாங்க. அவங்ககிட்ட ஒரு நிமிஷம் கூடுறா, போயிட்டு வந்து கொடுக்குறோம். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை அப்போது இங்கே. அப்போ எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்ககிட்டலாம் கேட்டு அவங்ககிட்ட தான் வண்டி கேட்டு வாங்கிட்டு போய் நாங்கள் வந்து ஹெல்ப்புக்கு அப்பப்போ கேட்டுட்ருந்தோம். ஒரு கட்டத்தில் எங்களுக்கே சங்கடமாக போயிடுச்சு. அவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல, என்னடா எப்போ பாரு வண்டி கேட்குறான் இதுன்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஒரு மாதிரி சங்கடமாகிடுச்சு.
அப்போ என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இஎம்ஐயில் வாங்கின முதல் வண்டி இதுதாங்க. இது வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு போக முடிஞ்சுது, நிறையா பிளேஸஸ்க்கு எங்கள் அம்மாவை கேரி பண்ணிட்டு போக முடிஞ்சுது, நிறையா வேலை வந்து ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு. இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெயின் ப்ராப்ளம், அதுவே ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அதனால தான் இந்த வண்டியை வந்து மாற்றாமல் இன்னமும் ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணி இந்த வண்டியை வச்சுருக்கிறேன். இப்போ நான் ஊர்லேருந்து வந்துட்டு இந்த வண்டியை நான் இன்னும் வேலை பார்க்கல. இனிமேல் தான் நான் வேலை பார்க்கணும். பார்த்து சர்வீஸ் பண்ணி ஒன்று வச்சுட்டு தான் போகணும். கஷ்டப்பட்ட டைமில் கை கொடுத்ததில் இன்னும் ஒரு முக்கிய பங்கு இருக்குது உங்களுக்கும். இருங்க, நமக்கு இப்போ இது வரைக்கும் தான் தெரியும், இதுக்கப்புறம் தெரியாது. மேப் போட்டு தான் போகணும். இது இன்னும் 3 கிலோமீட்டரா? மக்கா கூரைக்கடை இங்கே தான் இருக்கா? நம்ம போகிற வழியில் தாங்க கூரைக்கடை இருக்குது. ஓகே, ஃபோனில் வந்து பைக்கில் வந்து ஃபோன் ஹோல்டரும் கிடையாது, அதனால் எனக்கு ரூட்டும் கஷ்டம் தான் பார்த்துட்டு வருது. அதுதாங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி எனக்கு சென்டிமெண்ட் இந்த பைக்கு தான். ஸோ எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் என்ன ஆனாலும் இவனை மட்டும் விட்டுறக்கூடாது. சர்வீஸ் பண்ணி நம்ம விக்ரம் பேதாவில் வந்து மாதவன் ஒரு புல்லட் வச்சுருப்பார்ல சென்டிமெண்ட்டாக, அதே மாதிரி தான் இவனும் நமக்கு. மதுரையில் நான் பார்த்ததுக்கும் இப்போ ஏகப்பட்ட பேர் சூப்பர் பைக் வச்சுருக்கிறாங்க. சூப்பர் பைக்கில் தான் ட்ராவலே பண்ணுறாங்க. கைலாஷ் பர்பஸ் சார்ட்ஸ் டைனிங். இந்த சந்தா அடுத்த சந்தா நினைக்கிறேன், இந்த சந்து கிடையாது. இது வந்து அம்பிகா தேட்ரு. ஏகப்பட்ட பேர் சூப்பர் பைக் வச்சுருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் 10 லட்ச ரூபா பைக்லாம் அசால்ட்டாக வச்சுருக்கிறாங்க. நான் அவங்கள்ட்டே கேட்டேன், அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், எப்படா அதை வச்சுருக்கிறேன்னு கேட்டேன். அவரும் ஒரு ஃபேமஸான யூடியூபர் வீலாகர் தான். அவர்கிட்ட கேட்கும்போது, ப்ரோ இது இஎம்ஐ 1 லட்ச ரூபா கட்டி இஎம்ஐ வாங்கி தான் ப்ரோ இந்த பைக்கை வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் எனக்கு நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். நமக்கு எப்படி இவன் வந்ததுக்கப்புறம் நிறையா வேலை ஈஸியானதோ, மேபி அவருக்கும் அவரோட ஃபீல்டில் நல்லது நடந்திருக்கலாம். ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் அது அவ்வளோ காசு போட்டு வாங்குறது இப்போதைக்கு கொஞ்சம் வேண்டாம். மேபி இந்த ஃப்யூச்சர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஐ திங்க் இந்த சந்தா தான் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறேன். இதான் கரெக்டு தான். இப்படியே போனால் லெஃப்டில் கூரை கடை. ஓகே, பார்த்தாச்சு. வாங்க கூரை கடையை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நம்மளும். நீங்கள் மதுரையன்ஸ் ஏதாச்சும் ஹோட்டல், உங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவரட்டான ஹோட்டல் இங்கே இருக்குது ப்ரோ, இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணு ப்ரோ அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து அதை ட்ரை பண்ணி ஆகணும் ஊருக்கு போகிறக்குள்ள. இங்கே கோனார் கடை இருக்குது. இது கூரை கடை இங்கே இருக்குது. வாங்க நம்ம இங்கே நக்கலாக போய் வண்டியை போட்டுட்டு. இது வந்து பெய்டு ப்ரமோஷனோ இல்லை எதுவோ கிடையாதுங்க. நான் வந்து மதுரையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த வீடியோ எடுத்து போடுறேன். வேறு எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. ஓகே, இப்போ தான் போய் பிடி போஸ் ஒரு ஆள் மட்டுமா உட்காரலாம். ரொம்ப நன்றி. இன்றைக்கி ஒரே ஒரு மட்டன் கறி தோசை சொல்லியிருக்கேன். வேறு என்ன இருக்குதுன்னு தெரில. மெனு கார்டு மட்டன் கறி தோசை, மேபி இப்போவே நமக்கு என்ன வேணுமோ இப்போவே நம்ம சொல்லிக்கணும் போல். லேட்டாக சொன்னால் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வேறுனா ஒரு குடல் கிரேவி சொல்லுவோமா, வேணா ஒரு குடல் கிரேவி வேணால் சொல்லுவோமா. மதுரையில் வந்து கலக்கி இல்லைனா வடிகள் ரெண்டில் ஏதோ ஒன்று ஃபேமஸ்ஸு. அதை மட்டும் நம்ம வந்து அது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மெயினாக உள்ளுக்குள்ளே ஏசி ஹால் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு ஏசி ஹால் தான் ட்ரை பண்ணேன். ஆனால் ஏசி ஹாலில் வந்துட்டு ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும். சரி நம்ம நார்மலே இருக்கும். ஓகே இங்கே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கட்டும்.
அவர் வந்தார், இந்த சால்னா இருக்குல்ல, இந்த சால்னா வந்து இங்கே வைக்க வந்தார். அந்த ஹெல்மெட்டை கொஞ்சம் தொட்டுக்கலாம், தள்ளி வச்சுக்கலாமான்னு நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த ஹெல்மெட்டை தள்ளி வச்சுக்கிறாங்க. அவருக்கு தெரியவே தெரியாது இதில் கேமரா ஒன்று இருக்குன்றது அவர் தெரியாது. ஆனால் தொட்டு வச்சு தள்ளி வச்சுக்கலாமா நம்மக்கிட்ட அன்பாக கேட்டுட்டு இல்லை ப்ரோ பரவாயில்ல அப்படின்னு. அது ஒரு இதுதான். எல்லாம் கோயம்புத்தூரில் தான் நான் யூஜி பண்ணேன். அங்கே போயிட்டு அண்ணே சொன்னாலே பதுரையாடா தம்பி அப்படிப்பானு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இல்லை அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு பழகிடுச்சு. குழம்பு வச்ச ஆம்லேட்னா எப்படிண்ணே, கலக்கி மாதிரியா இல்லை? குழம்பு கலக்கி கலக்கி ஆம்லேட் மாதிரி. ஒரு பரோட்டா கொண்டு வாங்க, ஒரு பரோட்டா கொண்டு வாங்க, சொல்லியிருக்கிறேன்ல வரட்டும். பரவாயில்ல, அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே கொஞ்சம் வச்சு தரலாம். அண்ணே ஒரு குழம்பு கலைக்கணும் சொல்லுங்கள். வேறு என்னென்ன இருக்கு? மூளை எதுவும் இருக்கா? அதெல்லாம் இல்லை. மட்டன் சுக்கா இருக்குது, முட்டை கறி இருக்குது. மட்டன் சுக்கா, முட்டை கறி, செட்டான், குடல் இருக்குது. குடல் சரி ஒரு கொண்டு வருவா? சரி ஒரு கொண்டு வாங்க. குடல் ரோஸ்ட் கொண்டு வாங்க. இது வரைக்கும் நான் வந்து கறி தோசை வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. வேறு ஊரில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். நான் மதுரையில் வந்து இதான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறேன் கறி தோசை. எப்படி இருக்குன்றதை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த சால்னா, தயிர் எண்ணெய் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நான் கறிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். தோசை ஆனால் சாப்பிடுறேன். வேறு லெவலில் இருக்குது தோசை. இந்த கறி செக்ஷனுக்கே போகலாம். சொல்லுங்க. குழம்பு கலக்கி குடல், இந்த சைடில் குடல் இருக்குது. இது வந்து குடலை வந்து ரோஸ்ட் மாதிரி பண்ணி அவங்க வந்து கொண்டு வந்துருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்றது நோ ஐடியா, பட் இதுவே நல்லா தான் இருக்குது. யூகேயில் வசிக்கும் என் அன்பு பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் இது கிடைக்குமான்னு தெரில. இது கிடைக்கும், பட் ஆனால் இதே மாதிரி சால்னா, இந்த தண்ணி இதெல்லாம் சேர்ந்து கிடைக்குமான்னு தெரில. ஃபஸ்ட் டைம் பார்த்துக்கோங்க. நான் சாப்பிட போகிறேன், கோச்சிக்காதீங்க. அல்டிமேட்டுங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு யூகேல குடல் விற்றுச்சு கடையில். அதை வாங்கி ட்ரை பண்ணணும்னு வாங்கி பண்ணால் எவ்வளோ தான் கழுவுனாலும் அந்த குடலில் இருக்கிற அந்த கவிச்சு நாத்தம் போகவே இல்லை, வந்துக்கிட்டே இருந்துச்சு. இவங்க அதை எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல. நல்லா கருவேப்பிலை, வெங்காயம், மிளகு இதெல்லாம் போட்டு ஒரு காட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி மட்டன் கறி தோசையில் வந்து அவுட்டர் லேயரில் தோசை தான் இருக்குது, நடுவில் தான் கறி இருக்குது. இப்போ தான் கறி பாட்டிக்கு வந்துருக்கு. கறி ஆனால் வேறு லெவலில். இந்த கறி தோசையும் சால்னாவில் முக்கிட்டு அப்படியே கொஞ்சம் குடல் எடுத்து கருவேப்பிலையோட குடல், அந்த கருவேப்பிலை நல்லா வறுத்துருக்குறாங்க, நல்லா முறுமுறுன்னு இருக்குது. அந்த தோசையோடு அந்த குடலை வச்சுட்டு இப்போ ட்ரை பண்ணுவோம். இப்போவுமே நான் பேசுகிறது உங்களுக்குலாம் கேட்குதான்னு தெரில. வீட்டுக்கு போய் தான் ஆடியோ செக் பண்ணணும். அப்படி கேட்கலன்னா வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். எவ்வளோ சால் தாங்க கொடுக்குறது? அண்ணே கொஞ்சம் தயிருங்க. இதாச்சு.
குழம்பு ட்ரை பண்ணுவோமா? கைத்தாப்பில் உட்காந்துருந்த பையன் வந்து அவங்க அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தான், அண்ணன் கையில் வச்சுருக்கிறது கேமரா தான் அப்படின்னு. அவனுக்கு புரியவே இல்லை, என்னடா சொல்கிறான்னு அவன் திருப்பி கேட்டுட்டு இருந்தான். அப்போ நானே அவனுக்குள்ளே தம்பி இது கேமரா தான் அப்படின்னு நானே சொல்லவும் அவன் அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்படுறான். ஐயோ இந்த அண்ணனுக்கே தெரிஞ்சிருச்சுடா நான் பேசுனது அப்படின்னு. சொல்ல மறந்துட்டேனே, ஒரு கறி தோசை, ஒரு குழம்பு கலக்கி, அப்புறம் ஒரு குடல் ரோஸ்ட்டு சம்திங் சொன்னாப்பா தானே. மொத்தம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னா 370 ரூபா. அதாவது நம்ம ஊர் காசுக்கு 3.7 பவுண்ட்ஸ்ன்னு சொல்லலாமா, இல்லை ஒரு 3.5 பவுண்டுன்னு சொல்லலாமா. 3.5 பவுண்டுக்கு என்ன கிடைக்கும்? சாய்வாலால் ஒரு டீ கிடைக்கும், கார்டமம் போட்டு வாங்கினா ஒரு டீ கிடைக்கும். பாருங்கள் நம்ம 3.5 பவுண்டுக்கு நான் எவ்வளோ சாப்பிட்ருக்கேன்றது. அதனால் நான் அது கம்பேர்லாம் பண்ணல. அந்த ஊர் காசுக்கு நம்ம எப்படி அங்கே செலவு பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நான் யூகே மக்களுக்கு நான் சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி ப்ரோ அப்புறம் எதுக்கு அப்படி இப்படின்னு யாரும் கேட்காதீங்க. நான் அது தவறு அதுவும் சொல்ல கிடையாது. கொடுத்துருங்க. இல்லை ஐஸ்கிரீம் வேணாம், நார்மல் சாப்பிடு. ஓகே, இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கான நாள். இந்த ஃபுட் vlog நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்றதை நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்டோடு வந்து நான் உங்களை வந்து பார்க்குறேன். அதுவரை